நம்ம மத்தியில் வருவது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. நல்ல ஒரு கைத்தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. அவங்களுக்கு தொடர்ந்து வார்த்தையை நேரம் நான் கொடுக்கிறேன். அவங்க நம்மளோடு பேசுவாங்க. பிரைஸ் தி லார்ட். Praise God. Hallelujah. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise God. அருமையான பாஸ்டர் சாம் அவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டர்மா, பிள்ளைகள், விசுவாசிகள், பாஸ்டருடைய குடும்பம் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். ஆண்டவர் நம்முடைய திருச்சபையிலே பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். ஆமென். இந்த திருச்சபை அநேகருக்கு கர்த்தர் அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பாராக. கர்த்தருடைய மகிமை இந்த திருச்சபையில் இருக்கிறதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உற்சாகமா இருக்கிறீங்களா? கண்களை மூடி நாம ஜெபிப்போம். தேங்க்யூ லார்ட். எல்லா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னோட கூட பேசுங்கப்பா. ஆராதனையில் இடைப்பட்டீங்க ஆண்டவரே. ஆராதனையில் உங்க நாம மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். விசுவாசிகள் எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்க போதகர்கிட்ட பேசின வசனங்கள் நிறைவேறணும் ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் சபையை குறித்து, வாயை திறந்து எங்கள் சபையை குறித்து ஆண்டவரே நீர் பேசினதான காரியங்கள், ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதிர்காலங்களை குறித்து நீர் பேசினதான காரியங்கள் நிறைவேறணும் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா தீமைகளுக்கு எங்களை விலக்கி அருளும், எல்லா ஆபத்துகளுக்கு விலக்கி அருளும் ஆண்டவரே. உமது வசனத்தை அனுப்பி விடுதலையாக்குகிறவரே. நான் நம்பும் மனித கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீ. நான் நம்பும் மனித கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீ. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீ சிந்தினீ. எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீ சிந்தினீ. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எல்லா கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே, இந்த ஜனத்தை உமக்கு நேராய் நடத்துவதற்கு என்னை அபிஷேகம் பண்ணும். பிதாவே உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க கண்ணெல்லாம் தொடச்சிக்கிடுங்க. வசனம் உங்களை கைவிடாது, இயேசு உங்களை கைவிடாது. நம்மளுடைய தனி ஜெபம், நம்மளுடைய தனி ஜெபம் சபையில ஊழியர் மூலியமா ஆண்டவர் பேசின வார்த்தை ஒரு நாள் நம்மை கைவிடாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்களை பார்த்து தான் சொல்றேன், இயேசு கைவிட மாட்டார். ஆமென். யோவான் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். சபையாரெல்லாம் சேர்ந்து வாசிங்க. பிரைஸ் காட். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே,
நல்லா இருப்பது முக்கியம் அல்ல, ஒன்னா இருப்பது தான் முக்கியம். எத்தனை பேருக்கு புரியுது? அநேகர் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்ன்ட்டு இயேசுவை விட்டுட்டு போயிடுறாங்க. நல்லா இருக்கணும்னு சபையை விட்டுட்டு போயிடுறாங்க. நல்லா இருக்கணும்னு தேவன் கொடுத்த உங்க ஊழியரை விட்டுட்டு நீங்க போயிடுறீங்க. ஆனா வேதம் அப்படி சொல்லவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இயேசுவோடு அவருடைய வார்த்தையோடு ஒன்றாயிருப்பீர்களானால் நன்றாயிருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை பிரிந்து ஒரு காலம் நன்றாயிருக்க முடியாது. அநேகர் சாட்சி சொல்லுகிறார்கள், நல்லா இருக்கிறேன்னு சாட்சி சொல்றாங்க. அப்படி சாட்சி சொல்லக்கூடாது. இயேசுவோட ஒன்னா இருக்கிறேன், அதனால நல்லா இருக்கிறேன். கைகளை தட்டி சொல்லுங்க, இயேசுவோட அவர் வார்த்தையோட நான் ஒன்னா இருக்கிறதுனால நான் நல்லா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கணும், அதுக்கு தான் இயேசு இந்த உலகத்தில் சபையை ஸ்தாபித்தார். நீங்க நல்லா இருக்கணும், அதனால தான் இந்த பைபிளை நம்முடைய கரத்தில் கொடுத்தார். நீங்க நல்லா இருக்கணும், அதனால தான் உங்களுக்கு மெய்ப்பனை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா இருக்கணும், அதனால தான் பரிசுத்த ஆவியை கொடுத்தார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம நல்லா இருக்கணும்ட்டு தான் இயேசு கிறிஸ்து மேலே இருந்து கீழே இறங்கினார். வாசிங்க அந்த வசனத்தை. யோவான் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கிறீங்களா? யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரலோகத்துல ஒரு குறையும் இல்லை. ஆனா ஒரே ஒரு குறை, அங்க நீ இல்லை. சந்தோஷமே காணுமே. உங்களை பார்த்து தான் சொல்றேன். பரலோகத்துல ஒரு குறையும் இல்லை. ஆனா ஏசப்பாவுக்கு நீங்க இல்லாம அங்க இருக்க முடியல. அதனால உங்களை பார்க்க தான் அங்கிருந்து இறங்கி வந்தார். அங்கிருந்து இறங்கி வந்தா இயேசு உங்களை பார்த்து கேட்கிறாரு, அங்க நீ இல்லாம என்னால இருக்க முடியல, இங்க வந்து பார்த்தா நான் இல்லாம நீ சந்தோஷமா இருக்கிறல்ல? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் இல்லாம சந்தோஷமா இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அங்க அவர் இல்லாம நான் இல்லாம அவர் இல்லை. ஆனா என்னை தேடி இங்க வந்தார். இங்க நான் எப்படி இருக்கிறேன்? டைம் பீஸை பார்த்துக்கிட்டு, நேரத்தை பார்த்துக்கிட்டு, வேலை 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 வேலைன்னு ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், வேலையை விட வேலையை தந்தவர் பெரியவர். ஆமென். ஆசீர்வாதங்களை விட ஆசீர்வாதங்களை தந்த இயேசு பெரியவர். வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், நானும் பிதாவும் ஒன்னா இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? சத்துரு நல்லா இருக்க விட்டுருவான், ஒன்னா இருக்க விட மாட்டான். பிரைஸ் காட். ஆமென். இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க எடுக்க வேண்டிய தீர்மானம், நான் இயேசுவோட ஒன்னா இருக்கிறேன். வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம், எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இந்த ஆராதனையில் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் இயேசுவில் நிலைத்திருக்கும் பொழுது கனி கொடுப்பீர்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க நல்லா இருப்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆனால் வேதத்துல எல்லாம் ஆண்டவரோட அவர் வார்த்தையோட ஒன்னா இருந்ததுனால தான் நல்லா இருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா இருக்கணும்னா தேவன் கொடுத்த வெளிப்பாடோட சத்தியத்தோட எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஒன்னா இருக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா
நல்லா இருப்ப. குடுகுடுக்காரன் சொல்லுவான் டு 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 டு, நீ நல்லா இருப்ப, டு 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 டு. நல்லா அப்படி கிடையாது. வஞ்சிக்கப்பட்டுட்டாங்க நிறைய பேர். இயேசுவை ஏற்றுக்கொண்டா நல்லா இருப்ப, பாவத்தை விட்டுட்டா நல்லா இருப்ப, பொறாமையை விட்டுட்டா நல்லா இருப்ப, எரிச்சலை விட்டுட்டா நல்லா இருப்ப, ஜென்ம சுபாவத்தை விட்டுட்டா பேசவே மாட்டேன்றீங்களே. சத்தமா சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க. பக்கத்துல பார்த்து கேக்குறீங்க, நான் கேளு, நல்லா இருக்கிறீங்களா, ஒன்னா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, ஃபுல்லா இருக்கீங்களா? சில பேர் ஃபுல்லா இருக்கிறாங்க, நல்லா இல்லை. அல்லேலூயா. நீங்க நல்லா இருந்தா ஃபுல்லா இருப்பீங்க. ஆண்டவருக்குள்ள சத்து கைகளை தட்டி அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நல்லா கவனிக்கணும். 5ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல், சத்தமா சொல்லுங்க, எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது எருசலேமை விட்டு போகாமல். பிரைஸ் தி லார்ட். எருசலேம் தேவன் உங்களுக்கு கொடுத்த தெரிந்தெடுத்த சபை. ஆமென். நீங்க ஞானஸ்தானம் எடுத்த இடம், ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்ட இடம். அந்த இடத்தை மறக்காம அந்த இடத்திலே காத்திருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். சுவாசிக்கிறீங்களா? ஷார்ட்கட்ல போகணும்னு அவசியமே இல்லை. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பணும்னா, வாக்கு தத்தம் கிரியை செய்யணும்னா எருசலேமை விட்டு போகாதீங்க. தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க, எருசலேம் உங்கள் ஞாபகத்தில் வர கடவது. எருசலேம் உங்கள் ஞாபகத்தில் வர கடவது. நல்லா கவனிக்கணும். வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1:15. அப்போஸ்தலர். அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று. எத்தனை பேர் கூடியிருந்தாங்க? 120 பேர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவங்களுடைய ஈடுபாடு, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்ல, ஈடுபாடு. ஏன் இவ்வளவு ஈடுபாடுனா, தேவன் அவர்களுக்கு கொடுத்த வெளிப்பாடு. அல்லேலூயா. இவ்வளவு காலையில எழுச்சி ஏன் நீங்க ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்கன்னா, தேவன் உங்களுக்கு கொடுத்த நல்ல வெளிப்பாடு. அல்லேலூயா. 120 பேர் ஒருமனப்பட்டாங்க. 120 பேர் காத்து இருந்தாங்க. 120 பேர் ஒன்னா இருந்தாங்க. இந்த திருச்சபையிலே யார் யாரெல்லாம் ஆவியானவருடைய வசமாய் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஒருமனமாய் இருக்கிறீர்களோ அவர்களை தேவன் கரத்தில் எடுக்கிறார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது 6 லட்சம் புருஷர்கள். எத்தனை? 6 லட்சம் புருஷர்கள். அதுல ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு இருந்தது 2 பேர் தான். ஜோஷுவா, வாசிக்கலாம், காலேப். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், இங்க இருக்கிற கர்த்தருடைய ஜனமே, உன் பிள்ளைகள், உன் சந்ததி தேசத்தை, எதிர்காலத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால் தேவன் வைத்த இடத்திலே, தேவன் வைத்த சபையிலே,
தேவன் கொடுத்த தரிசனத்திலே நீங்கள் ஐக்கியப்படணும். பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்களா நல்லா இல்லையான்னு எப்படி தெரியும்னா, அப்பா அம்மா ஆண்டவரோட ஒண்ணா இருக்கிறத பார்த்தா தெரிஞ்சிடும். இதான் ட்ரூத். ஆமென். பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு வட்டி வாங்க வேண்டாம், பிள்ளைங்க நல்லா இருக்கணும் ஃபைனான்ஸ் வாங்க வேண்டாம், பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு யார் காலில் விழ வேண்டாம். நீங்க இயேசுவோட வார்த்தையோட தரிசனத்தோட சபையோட ஐக்கியப்படுங்க, பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். இப்ப பிள்ளைகள் எப்படி இருக்கும்? அப்போ நீங்க வாசிச்ச என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், காலேப் தேவ மனுஷனாகிய மோசையோட ஐக்கியப்பட்டிருந்தான், ஒருமனப்பட்டிருந்தான், இசைந்திருந்தான். ஆண்டவர் காலேப்பை பார்த்து சொன்னார், நீ மாத்திரமல்ல உன் சந்ததியும் நல்லா இருக்கும், உன் சந்ததியும் நல்லா இருக்கும். அப்போ இந்த ஆராதனையில் உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், நீங்க சிறப்பா இருக்கணும்னா, நல்லா இருக்கணும்னா ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் அப்படியே ஐக்கியப்படுங்க. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், சாமுவேல் உண்மையா இருந்தது ஒரு இடம், உயர்த்தப்பட்டது இன்னொரு இடம். புரியுதுங்களா? இங்க இருக்கிற வாலிபர்கள், இங்க இருக்கிற பேரண்ட்ஸ், உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், இந்த இடத்துல தரிசனத்தோட ஐக்கியப்பட்டு ஒரு மனமா இருங்க, பிள்ளைகளை நல்ல ஸ்தானத்துல கர்த்தர் வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு வசனத்தை புரியும்படி உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியையே கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படி என்ன பண்றாரு? மேனியை கொடுக்கிறார். பாயிண்ட் நம்பர் 1ல எழுதிக்கிடுங்க. நீங்கள் கவனிக்கலாம், ஒரு விதை, சத்தமா சொல்லுங்க, விதை. நீங்க சபையோட தரிசனத்தோட ஐக்கியப்பட்டு இருக்கணும்னு பேசிட்டு இருக்கிறேன். விதைக்குள்ள ஆண்டவர் ஜீவனை வைத்திருக்கிறார். விதைக்குள்ள என்ன வச்சிருக்கிறாரு? ஜீவனை வச்சிருக்கிறார். நல்லா கவனிக்கணும். விதைய, அந்த விதை பார்க்கிறதுக்கு கருப்பா இருக்குது, அந்த விதை பார்க்கிறதுக்கு அழகே இல்லை. ஆனா அந்த விதைக்குள்ளாக ஆண்டவர் ஒரு மேனியை வச்சிருக்கிறாரு. நீங்க இந்த சபைக்குள்ள இருக்கிறீங்க, உலகத்துக்கு யாருன்னு தெரியாது, உன் நண்பனுக்கு யாருன்னு தெரியாது, உறவுக்கு யாரும் தெரியாது. நீங்க சில பேர் நல்லா கவனிங்க, சபைக்குள்ளே இருந்துட்டா, இந்த ஆலயத்துக்குள்ளே இருந்துட்டா, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்துட்டா என் வயிறு நிறைஞ்சிருமா, என் சந்ததி நல்லா இருக்குமான்னு இந்த உலகத்துல பலர் பலவிதமா கேள்வி கேட்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். விதைய ஆண்டவர் கொஞ்ச நாள் மண்ணுக்கு அடியில வைக்கிறார். எங்க வைக்கிறாரு? மண்ணுக்கு அடியில இருட்டு இருக்கும். அப்ப நல்லா கவனிக்கணும். விதை கொஞ்ச நாளா அந்த இருளை சந்திக்கணும். மண்ணுக்குள்ள விதையை வச்ச ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிற ஒரு நேரத்தையும் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சில பேர் சவால் விடுறாங்க, தொடைய தட்டுறான், நான் மீசைய முறுக்குறான், நான் எப்படி வாழ்ந்து காட்டுறேன் பாரு, என் குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வந்து காட்டுறேன் பாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தொடைய தட்டாத, உன் மீசையும் முறுக்காது. புரியுதா உங்களுக்கு? தொடையும் தட்ட வேணாம், பேசமா தொடைய பாடுறான்னா பண்ணி காட்டுறேன், அப்பெல்லாம் வேணாம். ஒன்னா இருங்க, கீழ்ப்படிஞ்சிருங்க, ஐக்கியப்படுங்க. விதைய உள்ள வச்ச ஆண்டவர் விதைய வெளியே கொண்டு வருவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. விதை சைஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, கலர் எல்லாம் சிலதெல்லாம் அழுக்கா இருக்கு, சில வேற கலர்ல இருக்கு, ஆனா அது அகோரமா இருக்கு. ஆனா அந்த விதை தேவன் வெச்ச இடத்துல அது அங்கே இருக்கணும். எங்க இருக்கணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க முளைச்சி வர்றதுக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறார். சில பேர் பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை முன்னுக்கு கொண்டு வர ட்ரை பண்றாங்க. என்ன கொண்டு வர? பணத்தை செலவு பண்ணி, ரெக்கமெண்டேஷன் பண்ணி. நல்லா கவனிக்கணும், முன்னுக்கு கொண்டு வர்றது பேரண்ட்ஸ் இல்ல,
முன்னுக்கு கொண்டு வருகிறது கர்த்தர். எத்தனை ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. தேவன் நல்லா கவனிங்க, மண்ணுக்கு அடியில வச்ச ஆண்டவர் என்னதான் தண்ணியை ஊத்து, நிறைய விதை இருக்குது, மா விதை இருக்குது, இந்த பக்கம் பலா, இந்த பக்கம் வேப்பம், நிறைய இருக்குது, நிறைய விதை இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னதான் தண்ணி ஊத்தினாலும் ஒவ்வொரு விதையில ஒரு மேனி இருக்கு. சிலது நர்ஸா வருது, சிலது டாக்டரா வருது, சிலர் கலெக்டரா வருது, சிலர் இன்ஜினியரா வருது, சிலர் எப்படி வருது, ஊழியரா வருது. அல்லேலூயா. சொல்லுங்க, என்னதான் தண்ணி ஊத்தினாலும் அதுதான். சொல்லுங்க, வேப்ப மரம் ஆலமரத்தோட போட்டி போட முடியுமா? பேசவே மாட்டேன்றீங்களே. வேப்ப மரம் யாரோட போட்டி போட முடியாது. நல்லா கவனிக்கணும், தேவன் உங்களை என்னவா வச்சிருக்கிறாரோ அதுவா இருங்க. உங்களை அவன் இப்படி ஆயிட்டான், நீ இப்படி ஆயிட்ட. தேவ காம்பவுண்ட்ல பாருங்க, பெரிய மரமும் இருக்கு, சின்ன மரமும் இருக்கு. அதற்கு ஆண்டவர் அந்த மேனியை கொடுத்திருக்கிறார். அதாவது அந்த இடத்துல இருக்கு. அதுவா ஆண்டவர் என்னவா வச்சிருக்கிறாரோ அதுவாவே அது இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒருத்தன் 90 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறான், நீ ஸ்பீட கூட்டாத, விட்டுருங்க. அல்லேலூயா. விஷயம் தெரிஞ்சவன், வாக்கு தத்தங்களை பெற்றவன் ஓவர்டேக் பண்ண மாட்டான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? பக்கத்துல கேள்வி, விஷயம் தெரியுமா? நீ ஒரு வாக்கு தத்தம். அல்லேலூயா. விஷயம் பக்கத்துல பசங்க, விஷயம் தெரிஞ்சவன் வாக்குவாதங்களுக்கு விலகி இருப்பான். புரியுதுங்களா? விஷயம் தெரிஞ்சவங்க முதல் ஆளா விலகிடுவாங்க. அற்பமா நினைக்கிறியா நினைச்சுக்கோ, என் குடும்பத்துக்கு விரோதமா பேசுறியா பேசிக்கோ. ஆனா தேவன் வெச்ச சபையில இருப்பேன், வெச்ச இடத்துல இருப்பேன், ஏற்ற நேரத்தில் வெளியே வருவேன். கையை உயர்த்தி, ஏற்ற நேரத்தில் சபைய தரிசனத்தை வெளியே கொண்டு வருவார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மண்ணை நம்பி மரம் இருக்கு, மலையை நம்பி பயிர் இருக்கு, இயேசுவை நம்பி நான் இருக்கிறேன். எத்தனை பேர் புரியுதுங்க? சொல்லுங்க, ஏசையா உம்மை நம்பி நான் இருக்கிறேன்ப்பா. அல்லேலூயா. இப்ப இந்த பரிசுத்த ஆராதனையில நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னா, நான் ஒன்னா இருக்கணும். வசனத்தோட, சபையோட, ஊழியரோட, தரிசனத்தோட, ஆவியானவரோட, இயேசுவோட ஒன்னா இருக்கணும். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? அப்படியே எழுதிக்கிடுங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். 2ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்பு எலியா அவனை நோக்கி எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், சொல்லுங்க, அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள். உங்களை பார்த்து தான் சொல்றேன். சொல்லுங்க, நமக்கு தெரியும். பக்கத்துல பார்த்து ஒரு வார்த்தை சொல்றீங்களா? சொல்லுங்க, 2 பேருக்கும் வெளிப்பாடு இருக்குமானா நடுவுல எவனோ வர முடியாது. எத்தனை பேர் புரியுது? சொல்லுங்க, எனக்கு வெளிப்பாடு இருக்கு. எங்க போதகரோட இயேசு இருக்கிறார், சபையோட இயேசு இருக்கிறார், என் குடும்பத்தோட இயேசு இருக்கிறார். 3வது மனுஷன் சொல்லணும்னு அவசியம் இல்லை. புரியுதாமா? ஏன் எலிசா எலியாவை விட பல மடங்கு அற்புத அடையாளங்களை ஆண்டவர் அவரை கொண்டு செஞ்சார்னா, எலிசா
எலியாவோட ஒருமனப்பட்டிருந்தார். தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். எலிசாவுக்கு எலியாவினுடைய பாக்கெட் மேல இல்ல, எலிசாவுக்கு ஆவியின் வரங்கள். அல்லேலூயா. இந்த சபையில உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், இந்த இடத்துல கவனிக்கலாம், ஒருமனப்பட்டு இருக்கும்போது எல்லாம் கவனிக்கலாம். எலியா சாப்பிடும் போது தண்ணியை ஊத்துனார் கை கழுவுறதுக்கு. எல்லாருக்கும் தெரியும் அவன் வந்து பணிவிடக்காரன், அவ்வளவுதான். ஆனா அந்த எலிசாவை கொண்டுதான் அந்த கை கழுவுவதற்கு தண்ணியை ஊத்துனா பாருங்க. அது உலகத்தான் பார்வையில அந்த கை கழுவு தண்ணியை ஊத்துனவன் தேசத்துக்கே நதியா பாஞ்சான். தேசத்துக்கு நிறைய விஷயம் இருக்குதுங்க. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, பாசு கூப்பிட்டாரு, தூரத்துல இருந்து வந்துட்டு போறேன், ஆராதனைக்கு வந்துட்டு போறேன். இது விளைவு பின்னாடி பயங்கரமா இருக்கும். இந்த விளைவுகள்லாம் நான் அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறேன். அதெல்லாம் புரியுதுங்களா? கீழே குப்பை இருக்கு, நான் ஏன் எடுக்கணும்? நான் ஏன் அந்த இலையை எடுக்கணும்? நான் ஏன் பெருக்கணும்? அப்படியெல்லாம் வந்தா வாழ்க்கையில முன்னேற முடியாது. ஒரு தேவ மனிதன் உடன் ஊழியரை பார்த்து சொன்னார், பாத்ரூமை கழுவு. 2 பேரை பார்த்து சொன்னார். ஒருத்தர் கழுவ போனார், இன்னொருத்தர் நான்லாம் இந்த ஊழியத்துக்கு வரலன்னு போயிட்டார். போனவர் தான். அந்த அசிஸ்டன்ட் கழுவுனார்ல, நீ உலகம் முழுவதும் கர்த்தர் வல்லமையா பயன்படுத்துறார். புரியுதுங்களா இல்லையா? சொல்லுங்க, எனக்கு தெரியும். யார்கிட்ட சொல்லணும்? தரிசனத்தை விட்டு, சபையை விட்டு, ஆராதனையை விட்டு பிரிக்கிற மாதிரி ஒரு காரியம், ஒரு ஆலோசனை வருமானால் அவங்கள பார்த்து சொல்லுங்க, எனக்கு தெரியும். சத்தமா சொல்லுங்க, எனக்கு தெரியும். எப்படி இருங்க? என்ன பார்த்தியே சொல்லுங்க, பரவாயில்ல, எனக்கு தெரியும். சும்மா இருங்கள். அந்த வார்த்தையை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 2 பேருக்கும் வெளிப்பாடு இருக்குமானால் நடுவுல எவனா வர முடியாது. தம்பி, உனக்கு வெளிப்பாடு இருக்குமானால் உன் தாய் தகப்பனை விட்டு பிரிக்கிற ஒருத்தனும் உள்ள வர முடியாது. தம்பி, உனக்கு வெளிப்பாடு இருக்குமானால் உன் சபையை விட்டு, உன் இயேசுவை விட்டு பிரிக்கிற ஒருத்தனும் உள்ள வர முடியாது. சுவாசிக்கிறீங்களா? ஒரு வார்த்தை வருது, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் 10ஆம் வசனம். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும். என்னை நீ கண்டால், அதாவது லிவிங் வேற, ஸ்டேயிங் வேற. லிவிங், ஸ்டேயிங். லிவிங்னா எனக்கு எப்போ தோணுதோ அப்ப நான் போயிடுவேன். ஸ்டேயிங், தங்கி இருப்பேன். யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அல்லேலூயா. நம்ம தேசத்துல சில பேர் இன்ஜினியர் படிச்சிருக்கிறாங்க, சில பேர் டாக்டர் படிச்சிருக்கிறாங்க, சிலர் வேற படிப்பெல்லாம் படிச்சிருக்காங்க, பல லட்சங்களை செலவு பண்ணி படிச்சாங்க. ஆனா அந்த படிக்கும் போதே சபையோட, ஊழியரோட, ஆவியானவரோட அப்படியே வளர்ந்ததுனால அவன் நினைச்சாங்களாம், படிப்பு முடிஞ்சவன பெரிய ஹாஸ்பிட்டல்ல வேலை கிடைக்கல, படிப்பு முடிஞ்சவன உலகம் முழுவதும் கையில கொண்டு போயிட்டார் ஆண்டவர் ஊழியத்துல. சத்தமே காணுமே. எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. நீங்க அப்படி தேவனால் பயன்படுத்துற பாத்திரங்கள் உண்டு. இதை நீங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு மதிச்சு நடக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு தேவன் கரத்தில் எடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் 10ஆம் வசனம், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில், உன்னை விட்டு என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு கிடைக்கும். எப்ப தெரியுமா கிடைக்கும்? தேவன் இந்த திருச்சபையில உங்களை வைத்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கிடைக்கும். சபையில் இருக்கிற எல்லாரும் ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளணும். சபையில் இருக்கிற எல்லாரும் விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். உங்களை கண்டு தாகோன் விழணும்.
ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். எலிசா அவருடைய எலும்பிலிருந்து அபிஷேகத்தின் வல்லமை, அவர் மரிக்கும் போது கூட அவருடைய எலும்பு மேல வேற ஒருத்தருடைய சரீரம் பட்டதுனால அவன் உயிரடைந்தான் போட்டிருக்கு. இந்த அளவுக்கு எஃபெக்ட் ஏன் அப்படி இருந்ததுன்னா, அவர் தேவனோடு உள்ள ஐக்கியம், அந்த தேவ மனுஷனோடு உள்ள ஐக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதுல ஒரு அண்டர்லைன் பண்ணிடுங்க ஒரு வார்த்தையை. 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 10ஆம் வசனம். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவன் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன், நான் உம்மை விடுகிறதில்லை. சத்தமா சொல்லுங்க, நான் உம்மை. சபையில விளையாட்டா வர்றவங்களும் உண்டு. சில பேர் உமது பிரசன்னத்தை விடுகிறதில்லை, உமது வார்த்தையை விடுகிறதில்லை, நீர் கொடுத்த அபிஷேகத்தை விடுகிறதில்லை. 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, எலிசா அந்த தேவ மனுஷனோட எலியாவோட விட்டு பிரியவே இல்லை, விட்டு பிரியவே இல்லை. இடத்தை மாத்திக்கிட்டே இல்லை. முழு கான்செப்ட், முழு சிந்தை முழுவதுமாக அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டான். முழுவதுமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டான். எலிசாவினுடைய பிரயாசம் வீணா போல. அம்மா, உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், நீ இந்த சபையை பெருக்கலாம், நீ இந்த சபைக்காக கண்ணீர் வடிக்கலாம், இந்த தேசத்துக்காக ஜெபிக்கலாம், பின்னாடி நல்லா இருக்க போறது உன் பிள்ளை. பின்னாடி நான் ஒன்று சொல்றேன், தேவன் உங்களை வச்சிருக்கிற அந்த ஆழம் என்னதுங்க, அந்த ஸ்தானம். ஒரு நீங்க கேள்விப்படாத ஒரு தாட் இப்ப கொடுக்க போறேன். வசனத்தை டச் பண்ணிட்டு உள்ள போறேன். ஒரு கேள்விப்படாத தாட் வசனத்துல இருந்து காட்ட போறேன். இந்த ஆராதனை இந்த நாளிலே ஒரு பெரிய ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாசிச்ச இந்த வேத பகுதி, இந்த 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், இதெல்லாம் எதுவா காட்டுதுன்னா, எலிசா எலியாவோட முழு இருதயத்துடன், முழு ஆத்துமாவுடன், முழு மனதுடன் பின்னி பிணைஞ்சு இருந்தார். எப்படி இருந்தாரு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தனிப்பட்ட ஆசையே அவருக்கு வரல. அதாவது உங்களை பார்த்தா சொல்றேன், சத்தியம் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏன் எலிசாவை ஆண்டவர் கரத்துல எடுத்தார்னா, எலிசா எலியாவோட இணையும் போது, சொல்லுங்க, எலிசா எலியாவோட இணையும் போது மனசுல தனிப்பட்ட ஆசையை வளர்த்துக்கல. அதான் பாயிண்ட். என்ன ஆசை? ஒரு சபையோட இணைஞ்சிட்டீங்கன்னா, ஒரு தரிசனக்காரனோட இணைஞ்சிட்டீங்கன்னா, தேவன் வெச்ச இடத்துல இணைஞ்சிட்டீங்கன்னா, தனிப்பட்ட ஆசையை வளர்க்கக்கூடாது. என்ன ஆசையை வளர்க்கக்கூடாது? தனிப்பட்ட ஆசை யாருக்கு வருதோ அவங்க கடைசி வரைக்கும் ஆராதனைக்கு வர முடியாது. தனிப்பட்ட ஆசையை வளர்த்துக்கிட்டா இந்த தரிசனத்தை, இந்த ஊழியத்தை நிறைவேற்றவே முடியாது. அதனால சத்துரு சபையில இணையும் போதே அவங்க விசுவாசிகளுக்குள்ளாக தனிப்பட்ட விருப்பத்தை, தனிப்பட்ட ஆசையை உருவாக்கி அந்த சபையோட இருக்கிற, அந்த தரிசனத்தோட இருக்கிற அந்த வாஞ்சைய அடிச்சிடறான். சொல்லுங்க, நானா ஒரு ஆசையை வளர்க்கும் போது அந்த ஆசை எனக்கும் தேவனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பாதிச்சிடும். புரிஞ்சிச்சிங்களா? கவனிங்க, ஆபிரகாம் ஆண்டவருக்குள்ள வரும்போதே ஆண்டவரோடு எப்படி நடக்கலான்னு வந்தார். லோத்து அண்ணனோட இணையும் போதே உன்னை பெற்றுக்கொள்ளும்படியா இணைஞ்சார். ஆண்டவரோட நடக்கலாம், அவர் சித்தத்தை செய்யலாம், அவர் சத்தத்தை கேட்கலாம், அவர் நோக்கத்தை நிறைவேற்றலாம் அப்படின்னு இணைஞ்ச ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது. அவர் ஆபிரகாமின் தேவன்.
அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன். ஆமென். 4 மாசம் 6 மாசம் 1 வருஷம் சத்தியத்தை கேட்டு வளர்ந்த, ஒழுக்கங்களை கேட்டு வளர்ந்த, ஐக்கியத்தில் இருந்து வளர்ந்த, சில மாதங்கள் சில வருஷங்கள் கழிச்சு ஏன் அவங்க அதை கீழ்ப்படியில, செய்தி உள்ள போல, ஏன் அந்த நல்ல ஆலோசனைய அசட்ட பண்றாங்கன்னா, சொல்லுங்க பக்கத்துல, அசட்ட பண்றாங்கன்னா வேற ஒருத்தர் குறுக்குல வந்திருக்காருன்னு அர்த்தம். வேற ஒருத்தர் அர்த்தமே காணுமே. சொல்லுங்க, பெட்டியில வைக்கிற வரைக்கும் நானும் இயேசுவால் நியமிக்கப்பட்ட மேய்ப்பன். எத்தனை பேர் சொன்னேன்? நானும் இயேசுவால் நியமிக்கப்பட்ட மேய்ப்பனும். எத்தனை பேர் அலௌடு? 4வது நபர் என்னைக்கு இடம் கொடுக்குறீங்களோ, இயேசு சொன்னதும் அடி வாங்கிடும், மேய்ப்பன் சொன்னதும் பேச மாட்டேன்றீங்களே, அடி வாங்கிடும். அதனாலதான் இயேசு சொன்னார், நானும் பிதாவும். பிதா சொன்னதை ஏசப்பா செஞ்சாங்க, ஏசப்பா சொன்னதை பரிசுத்த ஆவியானவர் செஞ்சாங்க, பரிசுத்த ஆவியானவர் சொன்னதை அப்போஸ்தலர்கள் செஞ்சாங்க, அப்போஸ்தலர்கள் சொன்னதை சபை செஞ்சது. ஊழியம் வெற்றியா போச்சு. ஊழியம் சக்சஸ். நிறைய பேர் இணைஞ்சாங்க, நிறைய பேர் வந்தாங்க, ஓட்டம் பாதியில நின்றுடுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா, வளரக்கூடாத ஆசையை வளர்த்துக்கிட்டாங்க. என்னதுங்க? சொல்லுங்க பக்கத்துல. எலிசா ஒரு ஆசையும் வளர்த்துக்கல. இன்னைக்கு அசம்பிளி ஆஃப் காட் ஏஜி சர்ச்சா இருக்கட்டும், மற்ற ஸ்தாபனங்களா இருக்கட்டும், உண்மையாய் பணிவிட செஞ்சு, உண்மையாய் தரிசனத்தை நேசிச்சு இருந்த அந்த அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய பிரிஸ்பிட்டரா இருக்கிறாங்க, பெரிய பெரிய நல்ல ஐக்கியத்தில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. பிரயாசங்களை மறப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அல்லேலூயா. தேவன், பாஸ்டர் நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் பாஸ்டர், எதிர்க்க தலையை ஆட்டிக்கிறேன், அப்புறம் இந்த விளைவுகள் அங்க அடிக்கும். எங்க எங்க அடிக்கணுமா அங்க அடிச்சிடும். டுடே மார்னிங் மெசேஜ், ரிலேஷன்ஷிப், ஒரு ஐக்கியம், ஒரு ஒருமனம், ஒரு யூனிட்டி. நானும் பிதாவும். இந்த சபையோடு நீங்க ஐக்கியமா இருக்கிறதுக்கு சரீர அடையாளம் இல்ல, இதய அடையாளம். ஹார்ட், இந்த இதயம் கரெக்டா இருந்துச்சுன்னா வெளியே ஆக்ஷன் கரெக்டா இருக்கும், செயல்பாடு கரெக்டா இருக்கும். அப்ப எலிசாவை குறிச்சு இந்த காலை நேரத்துல என்ன பேசுறேன்? எலிசா எலியாவு கிட்ட வந்த நாள் முதல் எலியாவை கர்த்தர் எடுக்கிற நாள் வரைக்கும் அந்த மினிஸ்ட்ரி சக்சஸ் ஆனது காரணம் எலிசாவுக்கு தனிப்பட்ட விருப்பம் இல்லவே இல்லை. தனிப்பட்ட ஆசைய வளர்த்துக்கல, 3வது நபரை உள்ள விடல. அதான் சக்சஸ் காரணம். சொந்தக்காரங்க வீட்டுக்கு வரணும், நண்பர்கள் வரணும், நீங்க சத்தியத்தை சொல்லணும், நல்ல காரியத்தை சொல்லணும், அதோட ஸ்டாப் பண்ணிடணும். சாப்பிட்டியா? டைம் ஆகுது, கிளம்பு, நான் சர்ச்சுக்கு போகணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாப்பிட்டியா? சும்மா ஆக்ஷன் தான். பக்கத்தில் சாப்பிட்டீங்களா? ஓகே, நேரம் ஆயிடுச்சு, நான் ஆராதனைக்கு போகணும். என்ன பார்த்து சொல்றீங்க? அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜனங்களை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வேதத்தில் போட்டிருக்கு, பிதாவோட இயேசு ஐக்கியமா இருந்ததுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஜனங்களுக்கு திருப்தியா ஆகாரம் கொடுத்தாரா, ஜனங்களை அனுப்பினாரா, துரிதப்படுத்தினாரா, தன்னை தனிமையாக்கிட்டாரா. பாத்தீங்களா ஐக்கியம்? பாத்தீங்களா ஐக்கியம்? வீட்டுக்கு நண்பர் வரணும், யார் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க, வந்த உடனே ஃபங்க்ஷனுக்கு வராங்களா, ஆகாரம் கொடுக்குறீங்களா, அனுப்பிடணும். சுவிசேஷத்தை சொல்லுங்க, ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. அந்த டைமிங் தான், அந்த டைமிங்கோட முடிச்சுக்கணும்.
பிரைஸ் காட். ஆமென். தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத காரியம். சில குடும்பத்துல பெரிய பாதிப்புக்கு காரணம் இயேசுவோட உள்ள ஐக்கியத்தை விட்டுட்டு அந்த ஐக்கியத்துக்குள்ள போனதெல்லாம். சொல்லுங்க, உறவுகள் எல்லாம் தொடர்புகளாகிவிட்டன, தொடர்புகள் எல்லாம் உறவாகிவிட்டன. எழுதுறீங்களா? ஸ்கிரீன்லயும் போடலாம். தொடர்பெல்லாம் உறவாகிவிட்டன, உறவெல்லாம் தொடர்பாகிவிட்டன. உறவெல்லாம் எழுதிட்டு வீட்டில் போய் தியானிங்க. எது உறவு, எது தொடர்பு? சத்தமா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இயேசுவோட, வார்த்தையோட, ஊழியரோட, சபையோட தொடர்பு. எதுங்க எதுங்க? தொடர்பா? உறவு. சத்தமா சொல்லுங்க, உறவு. எது தொடர்பு? மூணாவது விஷயம், நண்பர்கள். நல்லா இருக்கிறியா? செல்போன். நீ வரியா, நான் வரட்டுமா? நேரம் இல்லை, ஆராதனை அதான் வச்சிடணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சொல்லுங்க, சபையோடு, தரிசனத்தோடு, ஊழியரோடு எப்படி இருக்கணும்னா உறவோடு. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உறவில் இருக்கிறீர்களா, தொடர்பில் இருக்கிறீர்களா? நல்லா சொல்றீங்க. அல்லேலூயா. டுடே மார்னிங், இந்த காலை நேரத்தில் உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், எலிசாவினுடைய ஆரம்பம் நல்லா இருந்தது, எலிசாவின் முடிவு நல்லா இருந்துச்சு. யோசுவாவினுடைய ஆரம்பம் நல்லா இருந்தது, யோசுவாவினுடைய முடிவு நல்லா இருந்துச்சு. லூக்காவினுடைய ஆரம்பம் நல்லா இருந்தது, லூக்காவின் முடிவு நல்லா இருந்துச்சு. தீமோத்தேயுவினுடைய ஆரம்பம் நல்லா இருந்தது, தீமோத்தேயு முடிவு நல்லா இருந்துச்சு. எப்பாப்ராத்துனுடைய ஆரம்பம் நல்லா இருந்தது, எப்பாப்ராத்து முடிவு நல்லா இருந்துச்சு. காலேப்பினுடைய ஆரம்பம் நல்லா இருந்தது, காலேப்பினுடைய முடிவு நல்லா இருந்துச்சு. பர்சிலா, அவனுடைய ஆரம்பம் நல்லா இருந்தது, அவருடைய முடிவு நல்லா இருந்துச்சு. சிம்சோனுடைய ஆரம்பம் நல்லா இருந்தது, முடிவு நல்லா இல்லை. யூதாசனுடைய ஆரம்பம் நல்லா இருந்தது, முடிவு நல்லா இல்லை. ஆரோனுடைய முடிவு ஆரம்பம் நல்லா இருந்தது, முடிவு நல்லா இல்லை. சொல்லுங்க, நல்லா இல்லை. சொல்லுங்க, நல்லா இல்லை. ஏன்னா ஒன்னா இல்லை. சொல்லுங்க, ஏன்னா இடையில வந்தது சில காரியம். சொல்லுங்க, நீங்க நீங்களா இருங்க, ஆண்டவர் ஆண்டவரா இருப்பார். நீங்க நீங்களா இல்லைன்னா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். ஒன்றாயிருக்கிறோம். ஒன்னா இல்லாதபடி வருகிற தடைகளை பத்தி உங்ககிட்ட சொன்னேன். ஏன் ஒன்னா இருக்க முடியல? தனிப்பட்ட ஆசை. எலிசா கேயாசி. நம்ம எலிசாவுக்கு ஒரு கேயாசி. ஆனா கூட இருக்கிறது யார்கிட்ட இருக்கிறேன்? பெரிய ஆளோட இருக்கிறேன், பெரிய ஆளோட இருக்கிறேன். ஒரு தேசத்தின் ராணுவ அதிகாரி வந்தார், நாகமான் பேசினார். இன்னைக்கு ஏன் ஊழியரோட, இயேசு கொடுத்த சபையில, இயேசு இணைச்ச தரிசனத்துல ஒரு அசிஸ்டன்டால, ஒரு விசுவாசியால நிலைச்சிருக்க முடியலன்னா அது கேயாசி எடுத்துக்கிறேன். ஒரு தேசத்தின் ராணுவ அதிகாரி எலிசாவை பார்த்து ஆச்சரியப்பட்டு வர்றார். எவ்வளவு பெரிய அபிஷேகம், இவர் சொன்னபடி நம்ம செஞ்சோம். ஏன் தேசத்துல நல்ல நல்ல ஆறெல்லாம் ஓடுது, ஏன் தேசத்துல நல்ல நல்ல நதியெல்லாம் ஓடுது, அங்க போய் ஏதாவது செஞ்சா நல்லா இருக்குமே. ஆனா எலிசா சொல்ற நதியை விட என் ஊரு நதி ரொம்ப ஸ்பெஷல் அப்படிலாம் நினைச்சுதான் நாகமான் எலிசா மேல கோவப்பட்டார். ஆனா கூட இருக்கிறவங்களாம் சொல்றாங்களே, செஞ்சுதான் பாருங்களேன். செஞ்சாரு, சுகமாயிடுச்சு. இப்ப நாகமான் ஒரு தேசத்தின் ராணுவ அதிகாரி. இந்த வார்த்தையில இவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறதா? அந்த மனுஷனை நான் பார்க்கணும், அவர் மேல இருக்கிற கிருபையை நான் பார்க்கணும், அந்த தேவ மனுஷனை பார்க்கணும்.
அப்படின்னு நாகமான் வந்தா கூட இருக்கிறவன் யாரை பெருசா பார்த்துட்டான்னா நாகமான பார்த்துட்டான். சொல்றீங்களா? பக்கத்துல பார்த்து, ஒரு தேசத்தின் ராணுவ தலைவன் எலிசாவை பிடிச்சுக்கிட்டாரு. எலிசா கூட இருக்கிறவன் நாகமான பிடிச்சுக்கிட்டான். புரியுதுங்களா? சொல்ல, நாகமான பிடிச்சதுனால நாகமானுடைய குஷ்டம் அங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இதுக்கு மத்த வார்த்தையே வரலையே. நாகமான் எலிசாவை பிடிச்சதுனால இங்க இருக்கிற ஃபைத் அங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. பக்கத்துல பார்த்து சொல்ற, யாரை பிடிக்கிறீங்களோ, என்ன பார்த்து சொல்றீங்க, பக்கத்துல யாரை பிடிக்கிறீங்களோ கன்ஃபார்மா அவங்களுக்குள்ள இருக்கிறது உங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். பேச என்ன பார்த்து சொல்றாங்க, அட்டென்ஷன். ஐயா, நீ யாரை பிடிச்சு வச்சிருக்கிற அது உனக்குள்ள இருக்குது. எவ்வளவு பாருங்க வசனம். எலிசா, நாகமான், கேயாசி, ராணுவ கேப்டன், ஒரு தேச ராணுவ அதிகாரி எலிசாவை பார்த்து ஆச்சரியப்படுறார். யாரை பார்த்து சொல்லுங்க? பாவி பையன் கூடவே இருக்கிறான், அவ்வளவு பெரிய தேவ மனுஷனோட. நாகமானை பார்த்து ஆச்சரியப்படுறான். யாரை பார்த்து? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாகமான பார்த்து ஆச்சரியப்படாத. ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்கும், உள்ள ஒரே சொறி. என்ன இருக்குது? சில பேர் அழகா இருக்கிறாளோ உள்ள சொறி இருக்குது. சொறி எதுக்கு சொறி? அது எந்த மருந்து போட்டாலும் போல பாஸ்டர், நீ தானே பாஸ்டர் பிடிச்சுக்கிட்ட. எவ்வளோ மருந்து தடவுறேன் போல பாஸ்டர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சில பிசாசு வீட்டுக்குள்ள வந்தது காரணம் நீங்க வச்ச இன்விடேஷன். வழியில போய் சொல்றாங்க, வழியில போய் மறக்காம வந்துருங்க. என்னதுங்க? அப்ப படம் எடுத்து ஆடுது, அத்தமே காணுமே. நேத்தெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி சரீரத்தில் இருந்தேன், ஆனா ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணி கீழே இறக்குனாரு. ஆமென். சொல்லுங்க, நீங்க அபிஷேகத்தின் ஆழத்தில் இருக்கிற ஆளு. உங்களை பார்த்து தான். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்து தான். நல்லா சொல்லுங்க பிரதர், உங்களை பார்த்து தான். நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட இடத்துல இருக்கிற ஆளு. பிரைஸ் தி லார்ட். உங்க மேய்ப்பன் மேல விசேஷத்தை கிருபை இருக்கு, அங்க இரு. உங்க அம்மாவை ஜெபிக்கிற ஆளு, உங்க அப்பா ஜெபிக்கிற ஆளு, அவனோட இரு. சொல்லுங்க, குஷ்டரோகியோட ஏன்பா தேவையாது வேண்டாம். ஆனா ஏசப்பா எப்படிப்பட்ட குஷ்டரோகியும் சுகமாக்குவார், எப்படிப்பட்ட வியாதி உள்ளவனையும் சுகமாக்குவார். எலிசாவினுடைய ஆரம்பம் நல்லா இருந்தது, எலிசாவினுடைய முடிவு நல்லா இருந்துச்சு. கேயாசினுடைய ஆரம்பம் நல்லா இருந்தது, முடிவு நல்லா இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் சொல்ற பாயிண்ட் என்ன தெரியுமா? எலிசா எலியாவோட இருந்தார், கொஞ்சம் கூட மீறல. என்ன சொன்னாரோ அதை செய்தார். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கண்ணீரோடு ஜெபிக்கிறார் எலிசா. ஆண்டவரே, அவன் கண்களை திறந்தருளும். பாயிண்ட் நம்பர் 2 சொல்லுங்க, பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ஒரு ஸ்தானத்தில் வச்சிருக்கும் போது, ஒரு பொறுப்புல வச்சிருக்கும் போது, உங்க வேலை ஒருமனப்படுறது தான். உங்க வேலை என்னதுங்க? சொல்லுங்க. தேவன் வச்ச இடத்துல இருந்தீங்கன்னா, ஒருமனமா இருந்தீங்கன்னா, அபிஷேகம் உங்களை நிரப்பும். சந்தோஷமா இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? வாசிங்க, ஒரு வசனத்தை காட்டட்டுமா? 104 சங்கீதம் 104 சங்கீதம் நான் வாசிக்கிறேன். 104 சங்கீதம் 25, 26 நான் வாசிக்கிறேன். பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரமும், என்ன சமுத்திரமா? பெரிய, எல்லாம் சொல்லுங்க, சமுத்திரம் நிறைந்திருக்கிறது.
என் கூட சேர்ந்து சொல்லுங்க, சமுத்திரம் நிறைந்திருக்கிறது. சொல்லுங்க, எங்க சபை, எங்க ஊழியம் தேவ பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கிறது, தேவ வார்த்தையினால் நிரம்பி இருக்கிறது. எல்லாம் கையை தட்டி சொல்லுங்க, ஏசப்பா என்ன சமுத்திரத்துல வச்சிருக்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க, ஆழத்துல வச்சிருக்கிறாரு, ஆழத்துல வச்சிருக்கிறாரு. நீங்க இந்த ஆழத்துல வர்றதுக்கு உங்க போதகர் குடும்பம் பட்ட பிரயாசங்கள் அதிகம். அல்லேலூயா. 104 சங்கீதம் அண்டர்லைன் பண்ணிடுங்க. 104 சங்கீதம் 26 வசனம். அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. 25 வசனம். பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. சமுத்திரம் நிறைந்திருக்கும். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திமிங்கலங்கள் அதற்குரிய ஆழத்தில் தான் இருக்கும். சூரா எங்க இருக்குது? சங்கரா எங்க இருக்குது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சில மீன் சேத்துல இருக்குது, சில மீன் ஆழத்துல இருக்குது. எத்தனை பேர் புரிஞ்சதுன்னு தெரியல. எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்றைக்கு திமிங்கலங்கள் எல்லாம் சேத்துல இருக்குது. எங்க இருக்குது? பேச மாட்டேங்குது. இது அழகா போட்டிருக்காரு. நன்றி பிரதர். பா, எவ்வளவு பெரிய திமிங்கலம். இது எங்க இருக்குது? சொல்லுங்க. தேவையில்லாததெல்லாம் பார்த்து அதை துரத்தி 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 எங்க வந்துருச்சு? சேத்துக்கு வந்துருச்சு. ஆனா வசனம் போட்டிருக்கு, இந்த திமிங்கலம் இருக்க வேண்டிய இடம் ஆழம். அல்லேலூயா. சில மீன் எங்க இருக்குதா? இருட்டில் தான் இருக்கும், சேத்துல தான் இருக்கும். பேர் மறந்துட்டேன். சில மீன் எங்க இருக்கும்? இருட்டில் தான் இருக்கும், சேத்துல தான் இருக்கும். ஆனா சில மீன் கன்னியாகுமரி கடல், ராமேஸ்வரம் கடல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே பியூட்டியா ஒயிட்டா இருக்கும். நீங்க மெரினா பீச் கலரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலரே வேற, சொல்ல விரும்பல. அப்ப நல்லா கவனிக்கணும். தேவன் அழகாய் படைச்சி அழகா உருவாக்கி அதுக்கு ஏற்ற ஆழத்துல வைக்கிறார். சொல்லுங்க, என்னை உருவாக்கி, என்னை படைச்சி, என்னை தெரிந்து கொண்டு, நான் இருக்க வேண்டிய இடத்துல, நான் இருக்க வேண்டிய ஆழத்துல, நான் இருக்க வேண்டிய சஞ்சலத்து, அந்த எங்க சஞ்சரிக்கணுமோ அங்க என்ன வைக்கிறாரு, அங்க என்ன வைக்கிறாரு. கண்ணீரோடு இந்த செய்தியை கொடுக்கிறேன். ஆண்டவர் வெச்சது சமுத்திரத்தின் ஆழம். எங்க? உலகத்தை பார்த்து, தேவையில்லாத உலக உறவை பார்த்து, நண்பனை பார்த்து அவன் ஆசை காட்டி அவன் பின்னாடியே வந்து 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 சில திமிங்கல் எங்க மாட்டிக்கிச்சு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சேத்துல மாட்டிக்காதீங்க. அல்லேலூயா. இன்னொன்னு போட்டுக்குது பாத்தீங்களா? 104 சங்கீதத்துல 27 வசனம் வாசிங்க. 27 வசனம். ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். தரையில சேரு, ஆழத்துல அவரே போஷிக்கிறார். எத்தனை பேர் வேணும்? உங்களுக்கு சேத்துல ஆகாரம் வேணுமா, ஆழத்துல ஆகாரம் வேணுமா? அந்த சேர் இருக்கு பாத்தீங்களா, கரை, அங்க துணி துவைக்கிறாங்க. என்னதுங்க? அங்க குளிக்கிறான். என்னமோ நடக்குது. அங்க சஞ்சரிக்க போறீங்களா, இல்ல தேவன் வெச்ச ஆழத்துல சஞ்சரிக்க போறீங்களா? அல்லேலூயா. வசனம் போட்டிருக்கு. சொல்லுங்க, ஏற்ற வேளையில் வேலை, ஏற்ற வேளையில் உயர்வு, ஏற்ற வேளையில் ப்ரமோஷன், ஏற்ற வேளையில வர வேண்டியதெல்லாம் வரும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண சொல்லுங்க. சில திமிங்கலங்களுக்கு உணர்வு இல்லை.
என்ன இல்லை? எங்க இருக்கிறோம்? சேத்துல இருக்கிறோமே. நம்ம கூறிய ஸ்தானத்தை விட்டுட்டோமே. நம்மளுக்கு தேவன் வெச்ச இடத்தை விட்டுட்டோமே. சேத்துல புரள்றான். சேரு அவ்வளவு சொகுசா இருக்குது. பழைய வாழ்க்கை வேணாப்பா, அந்த இடத்துக்கு போவாத. மாஸ்டர், சேரு எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா, நீங்களும் வாங்கன்னு கூப்பிடுறான். சேரு பேச மாட்டேன்றீங்களே, நம்மளையும் கூப்பிடுறான். எப்படி போகிறது? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகத்தின் அசுத்தம், இந்த உலகத்தின் பாவம் ஒரு சேரு. ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும் போது, ஒரு மனிதனை அழைக்கும் போது அவனை சேத்துல இருந்து தூக்குறார். தூக்கிதான் அவனை குளிப்பாட்டி ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டு கொடுத்து நல்ல ஸ்தானத்துல வைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கேயாசிய அற்புதமா ஒரு தேவ மனுஷனோட வச்சு நடத்தும் போது அவனே சேத்துக்கு வந்துட்டான். சத்துரு எப்படி சேத்துக்கு கொண்டு வரான்? ஒரு காரியத்தை பார்த்து அந்த காரியத்துல மயக்கம் அடைய வைக்கிறான். அதன் மேல ஒரு இச்சை, அதன் மேல ஒரு வாஞ்ச, அந்த இச்சையை தொடர 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 இச்சை, பாவம், அசுத்தம் இருக்க வேண்டிய சேரு, அது பின்னாடி போக 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 கடைசி ஃபைனல் சேரு. ஆனா தேவன் வெச்ச இடத்துல இருப்பீங்கன்னா அவரே உன்னை நடத்துவார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த ஆராதனையில் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் அவர் ஆலோசனை கொடுத்து உங்களை ஆழத்தில் தள்ளிவிட வந்திருக்கிறார். ஆமென். வாசிங்க லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். லூக் chapter 5 verse 4. லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்தபோது சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். உங்கள் வலைகளை போடுங்கள். ஏசப்பா ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார், ஆழத்திலே. அம்மா, இன்னும் ஜெபிக்க சொன்னார்னா இன்னும் ஜெபம் பண்ணுங்க. இன்னும் வேத வாசிக்கணும்னா வாசிச்சுக்கிட்டே இருங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, அபிஷேகத்தின் ஆழத்துக்குள்ள போயிட்டே இருங்க. 2 போட்டு வந்துடும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. பேதுரு ரெடி பண்ணது 1 போட்டு, ஆண்டவர் ரெடி பண்ணது 2 போட்டு. சத்தமே காணுமே. சொல்லுங்க, ஆழத்திலே. அப்புறம் வாசிமா அடுத்த வார்த்தை. அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடு. ரா முழுவதும் பிரயாசப்பட்டும். நம்ம சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. என் போட்ல இயேசு இருந்தாருன்னா எல்லாம் அவர் பார்த்துப்பார். என் போட்ல இயேசு இல்லைன்னா எல்லாம் நான் தான் பார்த்துக்கணும். சொல்லுங்க. ஆரம்பம் நானே. பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுக்கிறேன் பாஸ்டர், பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன் பாஸ்டர் சொல்லிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு இருப்பார். ஆண்டவருக்கு அவருக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா அவர் வெச்ச இடத்துல இருந்து நான் அவரை நோக்கி, அவரை பார்த்து, அவரை ஆராதித்து, அவர் சித்தத்தை செய்யும் போது, அவரை நான் கனப்படுத்தும் போது அவர் என்னை கனப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க யோவான் 6ஆம் அதிகாரம். யோவான் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 17 வாசிங்கம்மா. 17ஆம் வசனம். 17 18. 6ஆம் அதிகாரம். படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டாய் இருந்தது, இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். அதாவது திறமையை நம்பிட்டாங்க. எதை நம்பிட்டாங்க? சத்தமே காணுமே. சில பேர் விசுவாசியை பார்த்துருக்கிற, வளர்ற வரைக்கும் பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர், கொஞ்சம் வளர்ந்தாச்சு, பாக்கெட் நிரம்பியாச்சு, இப்போ அவங்க ஒரு தீர்மானம் எடுத்தாச்சு. சொல்லுங்க, இயேசுவும் வராதிருந்தா. அண்டர்லைன் பண்றீங்களா? என் கூட சேர்த்து சொல்லுங்க, பெருங்காற்று கொந்தளிப்பு. என்ன வந்துச்சா? என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? 19ஆம் வசனம். தண்டு வலித்து. சொல்லுங்க, பெண்டு. சத்தமே காணுமே. பெண்டு கிளண்டு போயிடும்.
யார் தண்டு வலித்து? சொல்லுங்க. இயேசு இருந்தாருன்னா அது போட்டு மோட்டார் போட் ஆயிடும். பேசவே மாட்டேன்றீங்களே. நல்ல விஷயத்த என்ன சொல்றேன். அவர் இருந்தாருன்னா மோட்டர் ஆயிடும். அவர் இல்லைன்னா நான் துடுப்பா இருக்கணும். தேவையாது உங்களுக்கு? அல்லேலூயா. இயேசு வராது இருந்தார். அவங்களா ஒரு முடிவு எடுத்துப்பாங்க. ஏன்னா பாக்கெட் நிரம்பிச்சு இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் வேலை இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ வந்துருச்சு. இந்த ஆலோசனை எல்லாம் வேணாம். இந்த ஊழியக்காரங்க ஆலோசனை எல்லாம் வேணாம். அவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஐ டோன்ட் கேர். என்னதுங்க? சத்தமே காணுமே. ஐ டோன்ட். ஒரு வசனத்தை வாசிடலாமா? எரேமியா 48:10. எரேமியா 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். சபிக்கப்பட்டவன். இரத்தம் சிந்தாதபடிக்கு. இரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். அது மட்டும் வாசிமா. அது மட்டும். தன் பட்டயத்தை அதே வாசிமா. இரத்தம் சிந்தாதபடிக்கு. இரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். அதாவது ஐயோ இந்த வசனத்தை சொன்னா அவங்க கோச்சுப்பாங்க. இந்த ஆலோசனை சொன்னா நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. பட்டயத்தை எடுக்கிறேன். எடுத்துட்டு என்ன பண்றேன்? ஐயோ ரத்தம் வந்துருமே, இத வசனத்தை பேசினா அவங்க எப்படி பண்ணுவாங்களே. அப்படி அடக்கிட்டா என்ன ஆயிடுமா? பேசவே மாட்டேன்றீங்களே. எனக்கு ஒரு இடத்துல ஊழியத்தை கூப்பிட்டாங்க. மிகப்பெரிய இடம். ஏறக்குறைய 2000 பேருக்கு மேல உட்கார்ந்துருக்கிறாங்க. எத்தனை பேரு? ஆனா ஸ்டேஜில் யார் இருக்காங்கன்னா ஏசேபேல் தங்கச்சி உட்கார்ந்துட்டு இருக்கிறா. யார் உட்கார்ந்துட்டு இருக்கிறா? ஆகாப்புடைய மச்சனிச்சி உட்கார்ந்துன்னு இருக்கிறா. பேசவே மாட்டேன்றீங்களே. இப்ப என்ன எடுத்துட்டேன் கையில? தங்க வச்சு. நான் தங்குனது ஸ்டார் ஹோட்டல். பேச மாட்டேன்றீங்களே. எங்க ஸ்டார்? அப்பதான் ஓபன் பண்ணி இருக்கிறான். ஆசை ஆசையா உள்ள தங்க வச்சு இருக்கிறாங்க. ஆனா ஸ்டேஜில் யார் இருக்கிறா? ஏசேபேல் தங்கச்சி, ஆகாப்புடைய மச்சனிச்சி. நான் பட்டயத்தை எடுத்து இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து பேசினேன். இயேசு கிறிஸ்துடைய வெட்டு 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 வெட்டுன்னு பண்ணேன். சென்று வாருங்கள் என்ன பார்த்து திருப்பலி முடிந்தது. அதுக்கப்புறம் என் போனை எடுக்கல. எல்லாம் சொல்லுங்க ஐ டோன்ட் கேர். ஆனா அதே ஊர்ல இருந்து வேற ஒரு போன் கால் வருது. பாஸ்டர் அடிக்கடி நீங்க வரணும். வேற ஒரு இடம். ஒன்னு அடையுது, ஒன்னு நான் அந்த கத்தியை எடுத்து ஐயோ ரத்தம் ஆயிடும், ஐயோ இவங்க கோச்சிக்க மாட்டாங்க, காணிக்க தர மாட்டாங்கன்னா அவ்வளவுதான் போச்சு என் கதை. பேசவே மாட்டேன்றீங்களே. ஏன் தெரியுமா? இருதயம் இயேசுவோட ஒன்னா இருக்கு. இருதயம் ஆவியானவரோட இருக்கு. தொலைஞ்சு போன என்ன கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்ச என்ன அவரை நான் தொலைச்சிட மாட்டேன். சொல்லுங்க. தொலைஞ்சு போன என்ன இயேசு கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்ச இயேசுவ நான் தொலைச்சிட மாட்டேன். சத்தியத்தை தொலைச்சிட மாட்டேன். அபிஷேகத்தை தொலைச்சிட மாட்டேன். உபதேசத்தை தொலைச்சிட மாட்டேன். அபிஷேகம் பண்ண நாள் முதல் இந்நாள் வரைக்கும் இதுக்கு பிராக்டிஸ். பணக்காரங்களாம் வந்து கேட்பாங்க, பாஸ்டர் பணக்காரன் எனக்கு நல்லா தெரியும், கையில் பணம் வச்சிருப்பாங்க, பாஸ்டர் தசம பாகம் எங்கே கொடுக்கணும்? நான் சொன்னேன் உன் சபையில் கொடுத்துரு. எனக்கு பெரிய தேவை பின்னாடி இருக்கும், சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் இயேசுவோட ஒன்னா இருக்கிறேன். அவர் என்ன போஷிப்பாரு. அல்லேலூயா. யோவான் இருதயம் உண்மையா இருந்துச்சு. யோவான் சனுடைய இருதயம் உண்மையா இருந்துச்சு. உங்க இருதயம் இயேசுவோட வார்த்தையோட சபையோட ஒன்னா இருக்குமானால் நீ நல்லா இருப்பீங்க. எல்லா கையை தட்டி கத்தரை சோதரம் பண்ணுங்க. எல்லா கண்களை மூடி கத்தரை சோதரம் பண்ணுங்க. எல்லா கையை தட்டி கத்தரை சோதரம் பண்ணுங்க. எல்லா கையை தட்டி கத்தரை சோதரம் பண்ணுங்க. ஆவியில நிரம்பி ஜெபத்தை நிறுத்தாத, ஸ்தோத்திரத்தை நிறுத்தாத, கையத்தை நிறுத்தாத. ஆண்டவரே உம்மோட ஒண்ணா இருக்கணும்.
யார கண்ணை திறக்க கூடாது. யார கண்ணை திறக்க கூடாது. முடிந்தவர்கள் எழுந்து நிற்கலாம். செல்ல ஸ்தோத்திரத்தோட சொல்லிக்கிட்டே எழுந்து நில்லுங்க. நானும் பிதாவும் ஒன்னா இருக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எமோஷன்ல யாரும் கை தூக்கிறாதீங்க. தயவு செய்து எமோஷன்ல யாரும் கை தூக்காதீங்க. ஒரு காரியத்தை சொல்ல போறேன். நானும் பிதாவும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், இந்த சபையோட உள்ள தரிசனம், இதுல நான் ஐக்கியமா இருப்பேன்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தும். எல்லாரும் இல்ல. நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். உண்மையா கை தூக்குங்க. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. கை தூக்கணவங்க சொல்லுங்க. கை தூக்கணவங்க, ஆண்டவரே நான் இன்னைக்கு உங்களோட ஒன்னா இருக்கிறதுனால நல்லா இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த சபையினுடைய வளர்ச்சி, இந்த தேசத்தினுடைய எழுப்புதல், இந்த தேசத்துக்காக நான் திறப்பில் அனுப்பேன். பட்டயத்தை விளையாட்டுக்கு எடுக்க மாட்டேன். பாரபட்சியம் பார்க்க மாட்டேன். நான் சத்தியத்தின்படி வாழ்வேன். எத்தனை பேர் சொல்றீங்க நான் சேத்துல வாழ வேண்டிய ஆள் இல்லை, என் ஆழத்துல கொண்டு போங்க ஆண்டவரே. ஆழத்துல இருக்க வேண்டிய ஆளு. எதுக்கு டீ கடையில உட்கார்ந்து தேவையில்லாத வார்த்தையை பேசுறீங்க? ஆழத்துல இருக்க வேண்டிய ஆளு. ஊரை சுத்துறிய. ஆழத்துல இருக்க வேண்டிய ஆளு. மனைவி பிள்ளைய மறந்துட்டியே, சபைய மறந்துட்டியே. ஆழத்துல இருக்க வேண்டிய ஆளு. சேத்துல விளையாடிட்டு இருக்கிறிய. ஏன் சேத்துல விளையாடுற? கேட்டா ஏன் இஷ்டம்னு சொல்றீங்களே. எவ்வளவு பெரிய அழிவு, எவ்வளவு பெரிய ஆபத்து. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் ஆழத்துல தள்ளி விடுங்கப்பா. வாயை திறந்து சொல்லுங்க, என் ஆழத்துல தள்ளி விடுங்க. வாயை திறந்து என் ஆழத்துல தள்ளி விடுங்க. திமிங்கலம் சேத்துல மாட்டிக்கிட்டு சுவாசிக்கவே முடியல, மூச்சு முட்டுது. இன்னைக்கு நிறைய திமிங்களுக்கு மூச்சு முட்டுது, சுவாசிக்க முடியல, மறிக்கிற நிலைமையில வந்திருக்கு. மூச்சு முட்டுது. மூச்சு முட்டிக்கிட்டே ஆண்டவரை திட்டுது. எவ்வளவு பெரிய தவறு அது. நீயா ஆழத்தை விட்டு வந்த? நீயா பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தை விட்டு வந்த? நீயா உபதேசத்தை விட்டு வந்த? நீயா வசனத்தை விட்டு வந்த? நீயா வந்துட்டு இயேசுவை குறை சொல்ற? நீயா வந்துட்டு அப்பாவை குறை சொல்ற? நீயா வெளியே வந்துட்டு அம்மாவை குறை சொல்ற? நீயே வெளியே வந்துட்டு ஊழியனை குறை சொல்ற? அவர் உன்னை ரட்சிக்கும் போதே உன்னை கழுவி சுத்திகரிச்சு நீ இருக்க வேண்டிய ஆழத்துல வச்சார். அபிஷேகத்தின் ஆழத்துக்குள்ள வச்சார், ஜபத்தின் ஆழத்துக்குள்ள வச்சாரு, பரிசுத்தத்தின் ஆழத்துக்குள்ள வச்சாரு. வச்சு அவரே உன் தேவையை சந்திச்சார். நீயா சின்ன மீன் பின்னாடி ஓடன? நீயா பாவத்து பின்னாடி ஓடன? அது பின்னாடி ஓடி ஓடி அதுவும் சேர்த்துக்கு போச்சு, நீயும் சேர்த்துக்கு போயிட்ட. Man choice worst, God choice best. சரியான தீர்மானம் சரியான வாழ்க்கை, தவறான தீர்மானம் தவறான வாழ்க்கை. இந்த செய்தி இதை நான் ரெடி பண்ணிட்டே வரல. இந்த செய்தியை ஆனா செய்திக்காக போராடினேன். ஆண்டவர் கிருபையா எனக்கு கற்றுக் கொடுக்க வைத்தார். தேங்க்யூ லார்ட். கைகளை உயர்த்தி உண்மையா கையை உயர்த்தணும். நான் ஆழத்துல இருக்கணும் ஆண்டவரே. நான் ஆழத்துல இருக்க வேண்டியவன். உலகத்தோட உறவு எதுக்கு? உலக நன்மை எதுக்கு உனக்கு? உலக பாவம் எதுக்கு? சினிமா எதற்கு? வீண் பேச்சு எதற்கு? அசுத்தம் எதற்கு? வேசித்தனங்கள் விபச்சாரங்கள் எதற்கு? நீங்க உலக அடையாளம் வந்துருச்சு உனக்குள்ள. ஒரு காலத்துல கஞ்சிக்காக ஏங்கினோம், இன்னைக்கு பிரியாணி வந்துருச்சு. இன்னைக்கு தேவ சித்தத்தை மறந்துட்டோம். சொல்லுங்க, ஆண்டவரே இழந்து போன ஜபாவி வேணும்.
வாயத்தரது. இழந்து போன ஜெப ஆவி வேணும், இழந்து போன அபிஷேகம் வேணும். எங்க சபை எனக்கு வேணும், என் பாஸ்டர் எனக்கு வேணும். ஏசப்பா நீங்க கொடுத்த சபை, ஏசப்பா நீங்க கொடுத்த பாஸ்டர், நீங்க கொடுத்த ரட்சிப்பு, நீங்க கொடுத்த அனாயிட்டிங் எனக்கு வேணும். வேணும் கேளுமா, வாயத்தரது கேளு. வேணும் வேணும் கேளு, கையை தட்டி கேளு. வேணும் கேளு. வேணும், எனக்கு சேரு வேணாம், அசுத்த வேணாம், பாவம் வேணாம், இருள் வேணாம். இன்னைக்கு வெளிச்சத்துல இருக்கிற உன்னை கர்த்தர் வெளிச்சமா மாத்த போறாரு. இன்னைக்கு வெளிச்சத்துல நிக்கிற உன்னையே வெளிச்சமா மாத்த போறாரு. கையை தட்டி கையை தட்டி, நீ உலகத்துக்கு வெளிச்சம். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். இந்த சூழ்நிலையும் ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோட பேசியிருக்கிறார் என்று சொல்றீங்க? நல்ல கையை தட்டியோ கையை உயர்த்தியோ நல்ல அப்பாவை மகிமைப்படுத்துவோம். போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நடத்துகிறேன் நான். வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நடத்துகிறேன். உமையாராதிப்பே 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 என்னாயுள் முடியும் வரை. உமையாராதிப்பே உமையாராதிப்பே உமையாரா என்னாயுள் முடியும் வரை. உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. நல்ல ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். அந்த ரெண்டாவது லிரிக்ஸ் எல்லாரும் சேர்ந்து கையை உயர்த்தி பாட போகிறோம். கண்களை என் மேலே பதித்து வைக்கிறீர், கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறீர். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க சொல்லுங்க. கண்களை என் மேலே பதித்து வைக்கின்றே, கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறீ. கண்களை உன்மேலே பதித்து வைக்கின்றே, கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறீ. தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம், கிருபையினால் என்னை தாங்குகிறீர். அல்லேலூயா.
நல்ல ஒரு கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டில் போயிட்டு இந்த மெசேஜை திரும்ப பேசி பழகுவீங்க. ஒரு நல்ல கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா அந்த மெசேஜை திரும்ப நம்ம பேச மாட்டோம். நல்ல கணவன் மனைவி பேசி பழக்கம் இருக்கிறவங்க, எப்பா இன்னைக்கு நம்ம வரும்போது என்ன பேசிட்டு வந்தோம், எப்போ நேற்றைக்கு நம்ம என்ன பேசிட்டு வந்தோம், கர்த்தர் நம்மோட பேசியிருக்கிறேன்னு சொல்லுவீங்க. அந்த ஒரு ஃபெலோஷிப், அந்த ரிலேஷன்ஷிப் இல்லாதவங்க தனக்குள்ளேயே வார்த்தையை வச்சுக்கிட்டு இருப்பீங்க. எனக்கும் பாஸ்டர்மாவுக்கும் ஆண்டவர் கிருபையில் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஏசப்பா எனக்கு தந்திருக்கிறாங்க. நாங்கள் வரும்பொழுது வர்றதுக்கு முன்னாடி, சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் பேசிட்டு வந்தோம். இந்த மாதிரிலாம் இருக்குமா, அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லும்போது பாஸ்டர்மா சில ஆலோசனை எனக்கு கொடுத்தாங்க. இல்லைப்பா நீங்கள் இப்படி இருக்கணும், நீங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ஸோ அப்படின்னு சொன்னது. இன்னைக்கு பலிபீடத்திலிருந்து அருமையான தேவதாசன் மூலயமா அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது இந்த வார்த்தையின் பிரகாரம் தான் என்னால் பாட முடிகிறது. கண்களை உன்மேலே பதித்து வைக்கின்றே, கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறேன். நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டோம், நானும் பாஸ்டர்மாவும். சத்தியத்தை பேசுனா ஆத்துமாக்கள் வெளியே போயிடுவாங்க, சத்தியத்தை பேசுகிறேன்னா ஆத்துமாக்கள் உள்ளே இருப்பாங்க. என்ன பண்ணலாம், பேசுனா ஆத்துமாக்களை கண்டித்து பேசுனா போயிடுவாங்களே. அப்போ பாஸ்டர்மா சொன்னாங்க, எப்போ ஆத்துமாக்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையை தான் பேசணும். தெரியுதுமா, ஆனாலும் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆராதனையில என்னை மீறி ஆவியானவர் பலிபீடத்தில் பேசுனதை நான் புரிந்தேன். பட்டயத்தை எடுத்து ரத்தம் சிந்தக்கூடாது என்று பட்டயத்தை வச்சு அவன் சபிக்கப்பட்டவன். பட்டயத்தை எடுத்த வெட்ட தான் செய்யணும். ஆண்டவர் தெளிவாக பேசினார் பிரதர், தெளிவாக பேசினார். அதான் சொன்னேன், கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் சரியா இருந்தா நீங்க ஆண்டவர் எப்படி பேசினார் பாரு. நான் கண்டிப்பா முடிஞ்ச பிறகு பேசிக்கிடுவோம். உங்களுக்குள்ள அந்த அனுபவம் இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் மிக தெளிவா என்னோட பேசி இருக்கிறாரு. ஒவ்வொரு வார்த்தைகளும் நான் எழுதி வைத்து கொண்டே இருந்தேன். நாகமான் எலிசாவை பிடிச்சுக்கிட்டாரு, ஆனா கேஎஸ்சி நாகமான பிடிச்சுக்கிட்டான். நீங்க யாரை பிடிக்க போறீங்கன்றதான் விஷயம். ஒவ்வொரு பாயிண்ட்டுமே எனக்கு நிறைய நேரம் மெசேஜுக்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது. இதுல ஒரு அலையிலேயே சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். நான் திமிங்கலம், நான் சேத்துல இருக்க விரும்பல, நான் ஆழத்துல இருக்க தான் விரும்புறேன். நீங்களும் திமிங்கலம் தான். சேத்துல இருந்தா நான் எழுதிக்கிட்டேன், நாத்தம் தான் அடிக்கும். ஆழத்துல இருந்தா நல்ல உணவு கிடைக்கும். நம்ம நாத்தத்தில் இருக்க போறோமா இல்லை ஆழத்தில் இருக்க போறோமா? பிரதர், கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார் நான் நினைக்கிறேன். ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுச்சு. ஏன் அந்த வார்த்தை நான் பாஸ்டர்மாட்ட பேசணும்னா, ரொம்ப கண்டிச்சு பேசினா ஜனங்களுக்கு இருக்க ஒரு மாதிரி இருக்குமா? ஏன்னா நிறைய பேர் சில நாட்களாகவே காணிக்க போட்டுட்டு எந்திரிச்சு போறதை நான் பார்த்தேன். நான் வந்தோடனே விசாரிப்பேன். போன வாரம் சர்ச்சு முடிச்சுட்டு வந்தோன்னே எனக்கு வேலை இதுதான், யார் யார் வந்தாங்க, எப்படி இருந்தாங்க, என்னென்ன பண்ணாங்க பாஸ்டர்மாட்ட கேட்டேன். அப்போ பாஸ்டர்மா சொன்னாங்க, எப்பா இந்த மாதிரிலாம் இருந்துச்சுப்பா. இன்னைக்கு கூட ஃபோனில் பேசினாங்க, காணிக்க போட்டு நான் போகிறேன் அப்படின்ட்டு ஒருத்தங்க எங்ககிட்ட பேசினாங்க. போன வாரம் ஒருத்தங்க காணிக்க போட்டுட்டு போனாங்க. அதுக்கு முந்தின வாரம் எஸ்ரா பிரதர் கூட போனதா. அப்போ இப்படியே போகுது. இப்படியே அப்போ நான் சொன்னேன், நான் நினச்சேன் கண்டிப்பாக பேசினா மக்கள் எங்கே ஏற்றுக்கிட மாட்டாங்களே, கொஞ்சம் அணைச்சி எடுத்து கொண்டு போகலாம். இல்லை, சபை சத்தியத்தை விட்டு போறதை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். கண்டிப்பா பேசுற வரைக்கும் தான் சத்தியம். சபையா இருக்குது. கொஞ்சம் அனுசரிச்சு எடுத்து போலான்னு பார்த்தா அது வந்து ஒரு அலங்கோலமா இருக்கிறத நான் பார்க்கிறேன். எத்தனை பேர் உங்களுக்கு அது புரியுதா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. சபை என்னுடையதல்ல, தேவனுடையது. பிரதர், உங்க மனசை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் சொல்லல. கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமே, நான் முகத்தை பார்த்து பேச வேண்டும் என்று எனக்கு தோணுது. அப்படி நான் அங்கே மாறிடுவேணும், மக்களை பார்த்து முகத்தை பார்த்து பேசிடணும். இல்லை ஆண்டவர் திரும்ப திரும்ப பேசுற, டேய் முகத்தை பார்த்து பேசாத, பட்டயத்தை எடுத்தா ரத்தம் சிந்தித்தான் ஆகணும். யோசிச்சு பாருங்க, அப்படி என்ன பெரிய தலை போற விஷயம் நமக்கு. நீங்க கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு எழுந்து போகிற காரியங்கள்லாம் நீங்களே நினைச்சு பாருங்க. சாப்பிட்டா வெளியே போயிடும், சாப்பிட்டா எங்க போயிடும்? வெளியே போயிடும் பிரதர், வெளியே போயிடும் சிஸ்டர். அதுக்காக தான் ஆண்டவர் விட்டு கொடுக்கிறோம், அதுக்காக தான் ஆண்டவர் விட்டு கொடுக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? செத்த போனம் திரும்பி வராது, ஆனா கர்த்தர் இன்னைக்கு வருத்தப்படுவார். எத்தனை பேர் யோசிச்சு, நிறைய பேர் பேரை கூட சொல்லுவேன், நான் அதிகாரத்தோடு சொல்லுவேன், ஏன்னா ரத்தம் வந்துதான் ஆகணும். அனதாய்ஸ்வர் போன வாரம் கல்யாணத்துக்கு போனீங்க, உங்க மகா கல்யாணத்தை எப்படி நடத்தினார் அதை நினைச்சு பார்த்துட்டீங்கன்னா போயிருக்க மாட்டீங்க. ஜபமணி பிரதர் போன வாரம் போனீங்க,
ஆண்டவர்கள் நினச்சி பார்த்தா போக மாட்டீங்க. இப்படி எல்லாரையும் நான் சொல்லுவேன், எஸ்ரா பிரதர் கொடுத்தது ஆட்டோ, அந்த ஆட்டோவில் யாருக்கு உணவு கொடுக்க போகிறீங்க? என்கிட்ட ஒரு முறை சொல்லிட்டு போனீங்க, போன வாரம் சொல்லாமல் போயிருக்கிறீங்க. இப்படியே ஒவ்வொரு பேரும் நான் யோசிச்சு பார்த்தேன்னா, கொடுத்தது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். யாருக்காக பயன்படுத்த போகிறோம்? யாருக்காக எதை செய்ய போகிறோம்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். நேற்று கூட பிரதர்கிட்ட சொன்னேன், ரொம்ப மனசு சங்கடமாக தான் இருக்குப்பா. என்னென்னலாம் சொல்லலை, கஷ்டமாக இருக்குது நிறைய காரியங்களை குறித்து. நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறாரு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இப்போ இதை நான் பேசணுமா? அதான் உங்களோட இவ்வளோ தெளிவாக பேசிட்டோம்ல. உன் ஆத்துமா நினச்சா நீ பேசாத, கர்த்தர் கொடுத்த ஆத்துமா நினச்சா நீ பேசு. நான் ஏன் ஆத்துமா நினைக்கிற வரைக்கும் தான் எனக்கு பயம். நான் ஏன் விசுவாசி நினைக்கிற வரைக்கும் தான் எனக்கு பயம். கர்த்தருடைய ஜனங்கள் நான் ஒரு சாதா புல்லாங்குழ நினைச்சிட்டோம்னா நான் பயப்பட வேண்டாம், நான் பயப்படவே வேண்டாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பிரதர், இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. பாரம்பரியமா இருக்க நிறைய சர்ச், ஆனா சத்தியத்தில் இருக்க இந்த சபை. உங்களுக்கு பாரம்பரியம் வேணும்னா நிறைய சபை உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஜாலியாக இருக்கலாம், எப்படினாலும் போகலாம். உங்களுக்கு இந்த மாதிரி டீச்சிங் கிடைக்காது, இந்த மாதிரி பிரசங்கம் வராது, இந்த மாதிரி உபதேசம் வராது. சூப்பராக எப்படினாலும் போய்க்கலாம். ஆனால் சத்தியம் வேண்டும், எனக்கு கர்த்தருடைய பங்கு வேணும்னா நிலைச்சிருங்க, இருங்க. யாருக்கு யாரும் சொந்தம் கிடையாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, இந்த வருஷம் வரைக்கும் நீ தாக்கு பிடிக்கிறன்றது கர்த்தருடைய கிருபை. இந்த 2025 வரைக்கும் நீ இந்த சபையில் நிலைச்சிருப்பனா கர்த்தர் உன் மேலே தரிசனம் வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். நிலைச்சு நிற்கலையா, தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு ஆமேன் சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். நாகமானுக்கு புரிஞ்சு போச்சு எலிசாவுக்கு மேலே இருந்தது அபிஷேகம். ஆனால் கேயாசிக்கு புரியல எலிசா மேலே என்ன அபிஷேகம் இருக்குன்னு சொல்லி. புரியும் நினைக்கிறேன். நாகமானுக்கு புரிஞ்சிச்சு, அவன் வெளியூருக்காரன். ஒரே ஒரு முறை தான் எலிசாவை பார்த்தாரு, புரிஞ்சு போச்சு எலிசாக்கு மேல என்ன அபிஷேகம் இருக்குன்ட்டு. ஆனா கூடவே இருக்கிறான் மனுஷன் கேயாசி, எலிசாவுக்கு மேல என்ன அபிஷேகம் இருக்குன்னு தெரியல. இந்த சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒவ்வொன்றும் அழகழகாய் சொல்லி கொடுக்கறத நான் பார்க்கிறேன். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். போதித்து நடத்துகின்ற துணையாளரே, ஆமென். கண் வைத்து நடத்துகின்ற, பாடுங்க, போதித்து என் மேல கண் வைச்சு வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நான் வலப்பக்கம் இடப்பக்கம் வழி இதுவே என்று நடத்துகிறீர். எத்தனை பேர் இந்த வசனங்களை, இந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டவங்க கையை உயர்த்தி அப்பாவை நல்ல மகிமைப்படுத்துறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க, பைபிள் கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்று, அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழணும். அல்லேலூயா. எல்லாருக்கும் சொல்கிறேன், செய்தியில் பார்க்குறோம், ஃப்ளைட்டில் சந்தோஷமாக போகிறவன் இறங்க மாட்டேங்கிறான். ஃப்ளைட்டில் சந்தோஷமாக போகிறவங்களும் செல்ஃபி எடுக்கிறவங்களும் நம்ம ஊரில் இருக்கிறத விட சம்பளம் வெளிநாட்டில் லட்சங்கள் கிடைக்குது அப்படின்ட்டு டாக்டராக நம்ம நியூஸ் எல்லாம் பார்க்குறோம். எதுக்காக அங்கே போய் வாழணும்னு நினைக்கிறோம்? இதை விட நம்ம லைஃப்பை செட்டில் ஆக்கலாம். காசு போனோம் நம்மளை பாதுகாக்காது. பிரதர், மறுபடியும் சொல்கிறேன், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ப்ளீஸ் புரிஞ்சுக்கிடுங்க. எத்தனை நாள் காசு பணத்தை வச்சு நம்ம சந்தோஷமா வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? எத்தனை நாள் நல்லா இருக்க போறோம்? எல்லாரும் ஒரு நாள் சாகணும். செத்ததுக்கு அப்புறம் தான் உண்மையான லைஃப் ஆரம்பிக்குது. இப்பவுமே அந்த உண்மையை தேடி போவோமே. ஏன் இப்பவுமே உண்மையை தேடி போகாம இருக்க தோணுது? செத்ததுக்கு அப்புறம் உண்மையான லைஃப் ஆரம்பிக்குது. நம்ம இப்பவுமே உண்மையை தேடி போவோமே. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை கர்த்தரை விட்டுட்டு ஏன் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம்? நான் அந்த பாரத்தில் தான் இந்த பாடலெல்லாம் பாடினேன். நீங்கள் போதும் ஏசப்பா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் உமக்கு தான்ப்பா, அடிமை நான் ஆண்டவரே. ஏன் இந்த பாடலை ஆவியானவர் திடீர்னு கொடுத்தாருன்னா இந்த பாரத்தில் வந்ததுனால தான் கர்த்தர் கொடுத்தாரு. நல்லா யோசிச்சு, கர்த்தர் கொடுக்குற உயிர், கர்த்தர் கொடுக்குற காசு பணம், அதில் வாங்கி கொடுக்குற பண்டத்தை என் பிள்ளையை நான் செழிப்பாக்கணும்னு நினைக்கிறீங்களே, கர்த்தர் கொடுக்குற உணவை கொடுத்து வளர்க்கணும்னு நினைங்க.
என்கிட்ட துட்டு இருக்குது அதனால என் பிள்ளைக்கு வாங்கி கொடு. இல்லைம்மா, போகிற வழியில் ஸ்டாண்டு தட்டிச்சுன்னா நம்ம பாடையில் தான் போகணும். நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஒரு ஸ்டாண்டு தட்டிச்சுன்னா பாடை தான் ரெடி, பெட்டி ரெடி. கர்த்தர் போக்கிலும் வரத்திலையும் பாதுகாப்புது அப்பா கிருபை, அப்பா கிருபை. ஆண்டவர்கிட்ட போட்டி போட்டுட்டு வாழ தெம்பு இருக்குதா பிரதர்? ஆண்டவர்கிட்ட போட்டி போட்டுட்டு வாழ தெம்பு இருக்குதா? இன்னைக்கு அதை தான் சொன்னாங்க, என் ஹோட்டலில் நான் பார்த்துக்கிறேன் பாஸ்டர் போங்க. எத்தனை புரிஞ்சிச்சு? நான் உட்காந்து எப்பா நல்ல வார்த்தை வந்துட்டு தான் இருக்குது. இன்னைக்கு ஆண்டவரை விட்டுட்டு வாழணும்னு நினைக்கிறோம். நான் சொல்றேன், இந்த சபைக்கு சத்தியத்துக்கு பஞ்சம் கிடையாது. ராமன் சத்தமா சொல்லுங்க. நீங்க யாருக்காக ஆண்டவரை விடுறீங்களோ அவங்களுக்காக ஆண்டவர்கிட்ட கெஞ்சி தான் ஆகணும் ஒரு நாள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. யாருக்காக ஆண்டவரை விடுகிறீர்களோ அவர்களுக்காக தெய்வ சமூகத்தில் கெஞ்சி தான் ஆகணும் ஒரு நாள், கெஞ்சி தான் ஆகணும். எங்க கணவர் சொல்றாரு, என் மனைவி சொல்றாங்க, அவர் வாழன்றதுக்காண்டி இங்கே தான் வந்து கெஞ்சி ஆகணும். ஆண்டவர்கிட்ட தான் கெஞ்சி ஆகணும். உங்க பிள்ளைகளுக்காக ஆண்டவர்கிட்ட தான் கெஞ்சி ஆகணும். அன்னைக்கு கர்த்தர் மௌனமா இருந்துட்டா என்ன பண்ணுவீங்க? யார்கிட்ட போவீங்க? கர்த்தரை திட்டுவோமா? ஆண்டவரையே திட்டுவோமா? 80 வயசு வரைக்கும் திட்டிட்டு போ, அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரை பார்த்து சபிப்போம், ஆண்டவரையே பார்த்து திட்டுவோம். பைபிள் அப்படிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ண? ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் உசுறு இருக்கிற வரைக்கும் என்னென்னலாமோ பண்ணிக்கிடுவோம். நான் சொல்றது எத்தனை பேர் உங்களுக்கு ஒரு பயம் வரணுன்றதுக்காண்டி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பயமா இருக்கான்லாம் கேட்குற சீன் கிடையாது, பயப்படணுன்றதுக்காண்டி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நீ கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு இருக்கிறார். ஸோ எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். நம்ம தேவ சன்னிதானத்தில் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. இதுக்கு மீறி நீங்கள் என்னென்ன செய்யணும்னு நினச்சா செய்யுங்க. சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. ஊழியக்காரங்க அதான் அழகாக சொல்கிறாரு. 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் கொடுத்தாங்க, பெரிய பெரிய ஆட்கள் இருந்தாங்க. சத்தியத்தை பேசினேன், வேண்டான்ட்டு போயிட்டான். ஒரு வாசலை அடைச்சா ஆண்டவர் பல வாசலை திறப்பார். ஒரு ஆத்மா வெளியே போச்சுன்னா அதுக்கு அந்த இடத்துல 10 பேர் நிற்க இடலாம நிற்க வைப்பார் ஆண்டவர். அதில் எந்த ப்ராப்ளமும் ஊழியக்காரனுக்கு கிடையாது. நீங்கள் இல்லாத பட்சத்தில் உங்கள் இடத்துல 10 பேரை கொண்டு வந்து நிற்க வைப்பார் ஆண்டவர். அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நம்ம யார் என்பதை நிதானிக்கணும். நான் என் ஸ்தானத்தை விட்டுறக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் பேசுகிறதுக்கு ஒப்பு கொடுக்க மனசு இருக்கிறவங்க ஒப்பு கொடுங்கன்னு இல்லை, ஒப்பு கொடுத்துட்டு வெளியே போங்க, அர்ப்பணிச்சுட்டு வெளியே போங்க. கர்த்தர் சீக்கிரம் அடையாளம் விடுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப எச்சரிப்பாக பேசியிருக்கிறாரு. தேங்க்யூப்பா ஆண்டவரே. நான் உலக பிரகாரமான பாரத்தை எடுப்பதை பார்க்கிலும் கஷ்டமாக தான் இருக்குது. எங்கே இப்படிலாம் பேசுனா மனசு வருத்தப்படுமே, விசுவாசிங்க மனசு கோணுமே, அதெல்லாம் மாம்சத்தில் தோணதான்ப்பா செய்யுது. ஆனால் உங்கள் சத்தத்தை கேட்கும் பொழுது, உங்கள் சத்தியத்தை கேட்கும் பொழுது மீறி ஆவியில் பேசுகிறோம் ஆண்டவரே, ஆவியில் பேசுகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் யாரும் மாம்சத்தில் பேசினதாக நாங்கள் பார்க்கவில்லை, ஆவியில் பார்த்தார்கள், ஆவியில் பேசினார்கள். இந்த பலிபீடத்தில் இருந்து அப்படி தான்ப்பா நாங்கள் பார்க்குறோம், பேசுகிறோம். மீதமுள்ளதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. உங்களையே சார்ந்து நிற்கிறோம், உங்களையே நம்பி இருக்கிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் சத்தியத்தில் வாழ உதவி செய்யுங்க, சத்தியத்தில் நிலைச்சிருக்க உதவி செய்யுங்க. உலகத்துக்காக கொஞ்ச நேரம் காசு பணத்துக்காக மனுஷனுடைய முகதாட்சணியத்திற்காக வாழாம கர்த்தருக்காக வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. பிள்ளைகளோடு கூட இரும். இந்த வாரம் முழுவதும், இந்த காலங்கள் முழுவதும் உம்முடைய கரத்தினால் பிள்ளைகளை நடத்தி நீங்கள் வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென்.